ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறேன் பாருங்கள். சட்டுன்னு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷத்தில் முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து அதுக்கு வந்து எடுத்துருக்கிறது வந்து வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து முட்டை குழம்புக்கு சேர்க்க பார்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்களே, அதனால் வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா அடுப்பத்தை வச்சு குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். நான் ஒன்றும் அதிகமாக மசாலாலாம் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மசாலாலாம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம், வெட்டி வச்சு வெங்காயம். அது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது லைட் நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாப்பாவை கருவேப்பிலை அடிச்சோன்னா சின்னதாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 கொத்து ஒன்று கொடுத்தா. சரி, அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். நாங்கள் அதிகமாக கருவேப்பிலெல்லாம் சாப்பிட மாட்டோம், கீழே தான் தூக்கி போட்டுருவோம். அதனால் வந்து கருவேப்பிலை நான் அதிகமாக சேர்க்கலை. பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். முட்டை குழம்புக்கு தக்காளி வந்து நிறைய சேர்க்க பார்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து எப்பயுமே தக்காளி வந்து முட்டை குழம்புக்கு அதிகமாக தான் சேர்ப்பேன். நீங்கள் வந்து எப்படி சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எந்த மசாலாவும் போடாமல் நல்லா சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சம் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மசிஞ்சு வந்துட்டு பாருங்கள். நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளியோட ஜூஸ்லாம் இறங்கி வந்து நல்லாயிருக்கும். குழம்பு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த தக்காளி முழுசாக கடைக்கு பார்த்து சிலவங்களுக்கு பிடிக்காது. எனக்கே வந்து பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுங்க. அப்போ தான் தொக்கு பதத்துக்கு வரும். மசிச்சு விட்டு நல்லா வதக்கி விட்டாலே நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டால் நல்லா வேகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் காய்வாடாக எடுக்க பார்த்து அதுக்கு வந்து முழுசாகவே இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் வதங்காது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது கூட வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட வந்து இப்போ நான் வந்து குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி சிம்மில் வச்சுக்கலாம். காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மிளகாப்பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாப்பொடி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம இது கூட வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
குழம்பு கொதிக்கிறதுங்காட்டி இந்த பக்கம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து முட்டையை வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை வந்து உடஞ்சி வெளியே வராமல் இருக்கும், அதனால தான் வந்து உப்பு சேர்க்குறோம். எப்பயுமே முட்டை வேக வைக்க பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை உடஞ்சி வெளியே வராமல் இருக்கும். இப்போ நம்ம குழம்பு கொதிக்கிறதுனாடி இது முட்டை வேக வச்சுக்கலாம். முட்டை வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை நல்லா வெந்துடுச்சு. முட்டை நல்லா வெடித்து வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? முட்டை நல்லா வெடித்து வந்திருக்கு, ஆனால் வந்து வெளியில் எதுவும் வரல பாருங்கள். அதனால தான் உப்பு போட்டு வேக வைக்கிறது. பார்த்திங்கன்னா முட்டை வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து முட்டையை உரித்து எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். குழம்பு மிளகா பொடி சேர்த்ததுனால கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்குது பாருங்கள். வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்க்கும்போது குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம வந்து அது கூட வந்து கொஞ்சம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டியாக இருக்கும். இது வந்து அந்த மாதிரிலாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து குழம்பு மிளகா பொடி வந்து சேர்க்கறதுனால குழம்பு வந்து எதுவுமே அரைச்சி ஊற்ற தேவையில்லை, அதுவே குழம்பு திக்காகிடும். பார்த்திங்கன்னா இப்போ இது கூட நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம 5 முட்டை வேக வச்சோம் இல்லைங்களா, 4 முட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை வந்து தம்பிக்கு வந்து குழம்புல போடாமையே எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், சூப்பராக சட்டுன்னு வந்து என்னோடய ஸ்டைலில் முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.